ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரிஸான த லெஜெண்டரி ஹீரோ இஸ் டெட் சீசன் 1 எபிசோட் 4 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த எபிசோட்லேருந்து கதை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் அதே நேரத்தில் சூப்பராகவும் போக ஆரம்பிக்கும். சில விஷயங்கள் புரியலைனாலுமே கூட பொறுமையாக வாட்ச் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது த லெஜெண்டரி ஹீரோ இஸ் டெட் சீசன் 1 எபிசோட் 4. 3 வருஷத்துக்கு முன்னாடி காமிக்கிறாங்க லெஜெண்டரி ஹீரோ ராயல் லைன் இருக்கணும். ஸோ என்னோட பொண்ணுங்களை ஒருத்தர் கட்டி கொடுக்கணும்னு கிங் முடிவு பண்ணுவோம். 2 பொண்ணுங்களை ஆல்ரெடி வேற ஒருத்தருக்கு என்கேஜ் பண்ணிருக்குன்னு சொல்லுவோம். அப்ப மார்கரெட்டை கட்டி வைப்போம். லெஜெண்டரி ஹீரோக்கு கூட நிக்கிற மாதிரி அவளுக்கு ஸ்ட்ராங் ஆகிற ட்ரைனிங் கொடுங்க அப்படின்னு கிங் சொல்லிருப்பாரு. ஆனா மார்கரெட் ஒரு அலுமூஞ்சியா இருந்திருப்பா. ஐசக் தான் வளர்த்திருப்பான். அரசே அவ சின்ன பொண்ணுன்னு சொல்லுவோம். ஒரு கிங்கா இது பண்றது என் கடமை அப்படின்னு கிங் சொல்லிருப்பாரு. அவ தப்பா விட்டா கூட எனக்கு எதுவாகாது நம்ம ஹீரோ நினைச்சிட்டு இருந்தா. இது ஒரு மானா இன்ஃபியூஸ்ட் ஆரோ அப்படின்னு சொல்லுவோம். போச்சு நான் செத்த நம்ம ஹீரோ நினைக்கிறான். பட் அவ கரெக்டா டார்கெட் அடிச்சு வின் பண்ண ஆப்பிள்ஸ் எல்லாத்தையும் அவளே தின்னு குண்டாவரா. மார்கரெட் நீ உண்மையிலேயே ஆசம்பா. ஆர்ச்சரி கூட உனக்கு சூப்பரா வருமா நம்ம ஹீரோ பாராட்டுறான். நம்ம ஹீரோ மட்டும் லைட்டா ஒரு கிரஷ் ஏற்படுது. ரொம்பவும் வெக்கப்பட்டுக்கிட்டே நம்ம ஹீரோ கூட போறா. ஐசக் உன்கிட்ட போய் இந்த பொறுப்பை கொடுத்தது பாரு அப்படின்னு அந்த ராயல் நைட் லேடி பார்த்துட்டு இருக்கா. இல்ல என்னால உன்னை மேரேஜ் பண்ண முடியாதுன்னு 3 வருஷத்துக்கு முன்னாடி லெஜெண்டரி ஹீரோ அவளை விட்டு போயிருப்பான். பட் எனக்கா இருந்தாலும் ஹீரோவை தான் கல்யாணம் பண்ணணுங்கிறதுக்காக ஹீரோக்கு தகுதியான வைஃபா இருக்கிறதுக்காக இவ ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு நிறைய ட்ரைனிங் எடுத்திருப்பா. பட் லெஜெண்டரி ஹீரோவே திரும்ப வந்து என்ன கல்யாணம் பண்ண ஒதுக்கிட்டாரு. இது என் வாழ்க்கையிலேயே ரொம்ப சந்தோஷமான நாள். என் மொத்த லைஃபையுமே நான் ஹீரோக்காக தான் அர்ப்பணிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி இந்த இடம் ஃபயர் ஒர்க்ஸை பார்க்க நல்ல ஸ்பாட் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கப்படுறா. அட இது என்னது ஃபயர் ஒர்க்ஸா? ஃபர்ஸ்ட் டைமா இப்பதான் நான் என் லைஃப்ல பாக்குறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் 3 வருஷத்துக்கு முன்னாடி என் கூட சேர்ந்து பாத்தீங்கல்ல அப்படின்னு சொல்லி மார்கரெட் கேட்கவும் ஆமா நம்ம இங்க தானே நின்று பார்த்தோம்னா நம்ம ஹீரோ சொல்லவும் இல்ல அது தப்பு, நம்ம பேலன்ஸ்ல இருந்து பார்த்தோம். முதல்ல எனக்கு டவுட்டா இருந்துச்சு. சரி என்ன கரெக்ட் பண்றதுக்கு தான் வித்தியாசமா நீங்க நடந்துக்கிட்டீங்கன்னு நினைச்சேன். ஆனா நம்ம ஒன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணதையும் மறந்துட்டீங்க, அந்த ப்ராமிஸையும் மறந்துட்டீங்க. நீங்க உண்மையான லெஜெண்டரி ஹீரோ இல்ல தானே அப்படின்னு மார்கரெட் கேட்கவும் முதல்லயே அவமல இருந்து சந்தேகமா இருந்ததுடா ஃபேக் அப்படின்னு ஐசக்கும் அந்த ராயல் நைட்டும் வராங்க. இவன் உண்மையிலேயே ஃபேக் தான், லெஜெண்டரி ஹீரோ இறந்துட்டான்னு சொல்லவும் இறந்துட்டாரான்னு மார்கரெட் ஷாக் ஆப்ரா. லிலன் வந்து நெக்ராமன்சி யூஸ் பண்ணி நிறைய லெவல்ஸ் இப்ப கண்ட்ரோல் பண்றான். இது ட்ராப்ல விழுந்து இறந்துட்டாரா? இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குன்னு ஐசக் கேட்கவும் ஷியான் கரியா பார்த்தா அந்த மாதிரி தான் போவான். இவன் சொல்றது உண்மைதான் எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லி அந்த ராயல் நைட் சொல்றா. ஹீரோவை கொண்டதுக்கு உனக்கு மரண தண்டனைன்னு சொல்லவும் நான் தான் கேட்ஸ் ஆஃப் ஹெல்ல மூட முடியும் நம்ம ஹீரோ சொல்றான். ஹீரோவால மட்டும் தான் அது முடியும் நம்ம ஹீரோ கேட்கவும் பரவாயில்ல ஒவ்வொரு சிங்கிள் டைமனையும் நானே என் கையால கொண்டுக்கிடுவேன் அப்படின்னு ராயல் நைட் சொல்றா. இவங்க பேசிட்டு இருக்கும் போதே பிரின்சஸை பார்த்தா காணும். என் மொத்த வாழ்க்கையும் லெஜெண்டரி ஹீரோக்காக தான் அர்ப்பணிச்சா அவர் செத்துட்டாரா? நான் என்ன பண்றது அப்படின்னு மார்கரெட் ஓடிட்டு இருக்கவும் பிரின்சஸ் ஏதாச்சும் ஹெல்ப் வேணுமா அப்படின்னு லீலன் வந்து நிக்கிறான். டாக்டர் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாரு ஆமா அப்படின்னு சொல்லி மார்கரெட் நினைக்கிறா. அச்சோ பிரின்சஸ்னு ஐசக் வருத்தப்படவும் செக்யூரிட்டி கார்ட்ஸ் அவளை பார்த்துப்பாங்கன்னு ராயல் நைட் சொல்றா. திடீர்னு டீமன்ஸ் வந்து அட்டாக் பண்ணுன்னு ஒருத்த வந்து சொல்லவும் இதுதான் சான்ஸ் நம்ம ஹீரோ ஓடுறான். எங்கடா ஓடி போறேன்னு கேட்கவும் நான் ஒன்னும் ஓடி போல, பிரின்சஸை காப்பாத்த போறேன். ஹீரோவா அது என் கடமைன்ட்டு நம்ம ஹீரோ போறான். டாக்டர் நம்ம ஏன் எங்க வந்திருக்கோம் மார்கரெட் கேட்கவும் ஏழைங்க எல்லாம் கஷ்டப்படக்கூடாது, எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கணும்னு நீங்க சொன்னீங்கல்ல பிரின்சஸ், அதுக்கான ப்ராசஸ் தான் நான் இப்ப பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு பிரின்சஸ் அவன் பிடிக்கவும் விடுனவா பயப்படுறா. அவ மேல இருந்து கையடு அப்படின்னு நம்ம ஹீரோ அங்க வந்து நிக்கிறான். அட்டாக் பண்ண வரத நம்ம ஹீரோ வந்து வெட்டினா அதுங்களுமே நெக்ராமன்சில் தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்குன்னு தெரிய வருது. என்ன லெஜெண்டரி ஹீரோ உன்னை பார்த்தா வீக்கா தெரியுதா அப்படின்னா நீ ஒரு ஃபேக்கா அப்படின்னு சொல்லி லீலன் பாக்குறான். நீ இதுக்கு என்ன காப்பாத்த வந்த? நீ என்ன ஏமாத்த தானே ட்ரை பண்றேன்னு மார்கரெட் கேட்கவும் அவன் ஃபீலிங்ஸை கஷ்டப்படுத்திட்டான். அதுல இருக்கிற ஒரு பொண்ணை கண்டிப்பா விட்டுட்டு போற ஆள் நான் கிடையாது அப்படின்னு நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோ தலைய துண்டா வெட்டியிருந்தாங்க. நல்லா டயலாக் பேசினா அவங்க அதை முடிஞ்சது அப்படின்னு லீலன் சொல்றான். நெக்ரோமன்சி ஸ்டோன்ஸை வச்சு இதை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. வேக்கான ஹீரோவா வந்தவனையும் யாரோ நெக்ரோமன்சில் தான் கண்ட்ரோல் பண்ணாங்க. இது அவளா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு இந்த ராயல் நைட் குரலாம் நினைக்கிறா. ஃபெஸ்டிவல் அட்டாக் எக்ஸிக்யூட் பண்ணணும்னு சொல்லிட்டு டேமன்ஸும் மத்தவங்களும் அங்க இருந்து கிளம்புறாங்க. அந்த பிராட் வந்துட்டு ஒன்ன மாதிரி அழகான பொண்ணோட ஸ்கின்னை உரிக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. ஆனா நீ வழியில துடிக்கிறத பார்க்கும்போது நான் அதை ரசிப்பேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நீ மோசமானவன் தெரிஞ்சதுக்கு அப்புறம் உன்னை அட்டாக் பண்றது எனக்கு கஷ்டமா இருக்காது அப்படின்னு லோனா வந்துட்டு பிசிக்கல் என்ஹான்ஸ்மெண்ட் யூஸ் பண்ணி அவனை அட்டாக் பண்றா. தலையவட்டியா நம்ம ஹீரோ உயிரோட தான் இருக்கான். காப்பாத்தியா அப்படின்னு நம்ம ஹீரோ கத்துறான். உன்னை கண்ட்ரோல் பண்றது ஒரு நெக்ரோமன்சர், அவன் தானே இது எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு ஐசக் கேட்கவும் அவன் என்னோட ஆளா இருந்தா எதுக்கு ஏன் தலையவே வெட்டிட்டு போறான்? நான் உண்மையாவே பிரின்சஸை காப்பாத்திட்டோம்னா என்ன ஒரு ஹீரோவா நினைச்சு மன்னிச்சு விட்டுருவாங்கல்ல. சோ நான் உண்மையான ஹீரோவா மாற போறேன் நம்ம ஹீரோ சொல்றான். அச்சோ என்ன போடிச்சுட்டாங்க அப்படின்னு குரோவேலா ஐசக்கும் நடிக்கிறாங்க. வா லீலண்டோட ஸ்கெலிட்டன் ஆர்மி ராயல் நைட்ஸே பிடிச்சிடுச்சா அப்படின்னா அந்த ஆளு இவங்களை உள்ள விட்டுறதா மேலே அந்த லீலன் தான் அதுக்கு காரணமா அப்படின்னு குரோவேலா பார்க்கவும் எல்லாம் ஏன் தப்பு தான். பிரின்சஸ்க்கு ட்ரைனிங்ற பேர்ல அதிகமா ஸ்ட்ரெஸ் கொடுத்ததுல அலமுஞ்சியா இருந்த பிரின்சஸ் ஸ்ட்ராங்கா மாறினாங்க. ஆனா அவங்க ஸ்ட்ரெஸ் எல்லாம் உள்ளேயே அடக்கி வச்சு என்கிட்ட மனசு விட்டு பேச முடியாம கடைசியில அந்த டாக்டர் அவங்க நம்பினாங்க. பிரின்சஸ் இப்படி ஆகுறதுக்கு காரணம் ஏன் தப்பு தான் அப்படின்னு ஐசக் சொல்லவும் நடக்கிற எல்லாத்துக்குமே 100% தப்பு நம்ம ஹீரோ சொல்லவும் அது 100% ஐசக் கேட்கறான். அவன் மேல பழிய போட பார்க்காத அப்படின்னு குரோவேலா சொல்லவும் இதுல ஏன் மேல எந்த தப்போ இல்லையே, எல்லா தப்பும் ஐசக் மேல தான் அப்படின்னு நம்ம ஹீரோ பேசிட்டு ஒருத்திட்டு நம்ம ஹீரோ மேல வந்து ஒரு அட்டாக் விழுது. யோனா நீ இங்க என்ன பண்ற நம்ம ஹீரோ கேட்கறான். என்னது பிரின்சஸா கடத்திட்டாங்களா? நீ தப்பு மேல தப்பு பண்ணிட்டே இருக்க, உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு யோனா நம்ம ஹீரோ திட்டுவோம். இது என்னோட தப்பு தான், எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுங்க அப்படின்னு ஐசக் சொல்றான். பிரின்சஸ் எங்க இருக்காங்கன்னு பிராட் கிட்ட கேட்கவும் அவனும் சொல்லிட்டான். நீங்க வருவீங்கன்னு தெரியும் அப்படின்னு ஆண்ட்ரியால் அவளை சுத்தி கண்ணீரா இருக்கு. இந்த எக்ஸ்ரே விஷன் கிறிஸ்டல் என் ஃபேமிலியோட பாரம்பரிய சொத்துனே
சொல்லலாம். எல்லாத்துக்குமே நான் அந்த கிறிஸ்டலுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். இது மூலியமா தான் இந்த உலகத்தோட நேச்சர் பியூட்டியை என்னால பார்க்க முடிஞ்சது. உடம்புல இருக்கிற ஸ்கின்னை கலட்டிட்டா எல்லாருமே ஒரே மாதிரி இருக்கிற ஸ்கெலிட்டன் தான். இந்த உலகம் என்கிட்ட எதையோ இதை வச்சு சொல்ல ட்ரை பண்ணுதுன்னு எனக்கு தோணிட்டே இருந்துச்சு. அப்பதான் நான் லெஜெண்டரி ஹீரோவை பார்த்தேன். ஏழை பணக்காரன் வித்தியாசம் பார்க்காம அவன் எல்லாரையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணான். அப்பதான் எனக்கு இந்த ஐடியா வந்துச்சு. எல்லாரையும் எலும்பு கூட மாத்திட்டா மனுஷங்களுக்குள்ள வித்தியாசம் இல்லாம எல்லாருமே ஈக்குவாலிட்டியா இருப்பாங்க. இந்த ஃபெஸ்டிவல்ல எல்லாரையும் என் டீமன்ஸ் வச்சு கடத்திட்டு வந்து அசிங்கமா இருக்கிற அவங்களோட பிளட் சதன் எல்லாத்தையும் உரிச்சிட்டு அழகான ஸ்கெலிட்டன்ஸா எல்லாரையும் மாத்த போறேன் அப்படின்னு சொல்லி லீலான்னு சொல்றான். சுத்தி நிறைய டீமன்ஸ் இருக்கு அப்படின்னு ஐசக்கு குரலாவை பார்க்கவும் ஹீரோ என்ன பண்ண போறான்னு பாப்போம் அப்படின்னு குரலா சொல்றா. அவனோட கான்சென்ட்ரேஷன் கொஞ்சம் மிஸ் ஆனா போதும் இங்க இருக்கிற டீமன்ஸ் எல்லாத்தையுமே நான் நெக்ரோமன்சி மூலியமா கண்ட்ரோல் பண்ணிடுவேன் அப்படின்னு ஆண்ட்ரி சொல்றா. டாக்டர் ப்ளீஸ் உங்க மேல நான் நம்பிக்கை வச்சிருந்தேன், என்ன விட்டுருங்க அப்படின்னு சொல்லவும் ஒன்னு நான் முதல்ல ஸ்கெலிட்டனா மாத்துறேன் அப்படின்னு அவ மேல கீரல போடவும் மிஸ்டர் ஹீரோ அப்படின்னு சொல்லி டோக்காவை பத்தி தான் அவ யோசிக்கிறா. நான் ஏன் அந்த ஃபேக்கான ஹீரோவை நினைக்கிறேன்னு அவ யோசிச்சா. ஹீரோ வந்து அவன் மூஞ்சிலே ஒரு பஞ்சு நம்ம ஹீரோ கையெலும்பு உடஞ்சிருது. பட் யோனா வந்து பிசிக்கல் என்ஹான்ஸ்மெண்ட் யூஸ் பண்ணி டக்குன்னு அவனை ஒரு பஞ்ச் விடுறா. நீங்க ஏன் வந்தீங்கன்னு பிரின்சஸ் கேட்கவும் நான் அவனை விட்டு போக மாட்டேன்னு சொன்னல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அட்டாக் பண்ணுங்கன்னு லீலன்னு சொன்னா ஆண்ட்ரி ஆல்ரெடி அதுங்க எல்லாத்தையும் கண்ட்ரோல்ல எடுத்துட்டா. அந்த எக்ஸ்ரே கிறிஸ்டல்ல ஒழுங்கா கொடுத்துறாது என்னோடது அப்படின்னு லீலன்னு சொல்லவும் இதை வச்சு ஸ்கேன் பண்ணி பீப்பிளோட போன்ஸ் நீ பாத்திருக்கிய வெக்கமா இல்ல உனக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து எல்லாரையும் ட்ரெஸ் இல்லாம ஸ்கேன் பண்ணி பார்க்கவும் நீ எப்படி அதுல பாப்பன்னு எனக்கு தெரியும்டா அப்படின்னு சொல்லி லூனா வந்துட்டு நம்ம ஹீரோ மூஞ்சில ஒரு கிக் விடுறா. நிறைய பவர்ஃபுல்லான டெவில்ஸ்லாம் அந்த இடத்துக்கு வருது. லீலன் தப்பிச்சு ஓடவும் நான் இதுங்களை சமாளிக்கிறேன், நீங்க போய் லீலன் படிங்க அப்படின்னு சொல்லி க்ரோலா மத்த எல்லாரையும் அனுப்பி வைக்கிறா. லூனா செம்ம ஃபாஸ்டா போயிட்டு அந்த டாக்டர் பிடிச்சிருந்தா. அவன் கையில இன்னொரு கிறிஸ்டலும் இருக்கு. அந்த கிறிஸ்டலை வச்சு தான் இவ்வளவு நேரம் அவன் நெக்ரோமன்சிவை யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கான். ஆண்ட்ரி ஒரு உண்மையான நெக்ரோமன்சி யூசர், நீ ஜஸ்ட் கிறிஸ்டலை வச்சு ஜெயிக்க முடியும்னு நினைச்சியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டா. நிறைய சோமா டிராப்ஸ் அவன் குடிச்ச மேஜிக் பவர் அதிகப்படுத்துறான். டாக்டர் ஓவர் டோசேஜ் ஆனா அது உங்களுக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லி பிரின்சஸ் சொல்லவும் என் ட்ரீம் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு நம்ம ஸ்கெலிட்டன்ஸ் வச்சு அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். பிரின்சஸ் அதுங்க அட்டாக் பண்ண போகவும் டக்குன்னு ஐசக் போயிட்டு காப்பாத்துறான். ஐசக்கோட முதுகுல பலமான வெட்டு ஏற்படுது. ட்ரைனிங்ல பேர்ல அதிகமான அவங்களுக்கு டார்ச்சர் கொடுத்துட்டா என்ன மன்னிச்சிருங்க பிரின்சஸ் அப்படின்னு ஐசக் சொல்றான். அந்த ஸ்வாடையை நம்ம ஹீரோ வால் மாதிரி வச்சுட்டு அவங்க எல்லாம் அங்க இருந்து தப்பிச்சு ஓடுறாங்க. பட் கீழே இருக்கிற பிளட் தடத்தை ஃபாலோ பண்ணி லீலன் இவங்க பின்னாடி வந்துட்டு இருக்கா. நம்ம இங்க இருந்து வெளியே போனா டவுன் பீப்புளுக்கு தான் பாதிப்பு அப்படின்னு சொல்லவும் அப்ப நம்ம இந்த இடத்துக்குள்ளேயே ஃபைட்டை முடிக்கிறோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். பிளட்டை ஃபாலோ பண்ணி லீலன் போய்கிட்டு இருக்கான். சார் டோக்கா நீங்க உண்மையிலேயே ஆசம் அப்படின்னு ஆண்ட்ரி சொல்றா. இந்த பழம் நிறைய இடத்துல நமக்கு உதவியா இருக்குப்பா. பிளட் நினைச்சு ஃபேக்கான அந்த ஃப்ரூட் ஜூஸை அவன் ஃபாலோ பண்ணி போனா அப்படியே சர்க்கிள்ல அவன் சுத்திக்கிட்டே இருக்க வேண்டியதான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஷார்ட் டைம்ல இவ்வளவு பிரில்லியண்டா யோசிக்கிறீங்க, உண்மையிலேயே நீங்க யாருன்னு பிரின்சஸ் கேட்கவும் நான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல போறதுக்குள்ள இவன் ஒரு ஃபார்மர் தான் யோனா கெடுத்து விட்டுறதா. கிரேட் இன்ட்ரோ கொடுக்குற டைம் தெரியுமா நம்ம ஹீரோ சொல்லவும் சாதாரண ஃபார்மர் தானே யோனா கேட்கவும் உனக்கு தெரியாத சில பக்கங்களும் என் லைஃப்ல இருக்கு. 3 வருஷத்துக்கு முன்னாடி டீமன்ஸ் கூட வார் நடந்தப்போ அங்கிருந்து தப்பிச்ச வில்லேஜ்க்கே வந்துடணும்னு எங்க அப்பா நார்த் ஈஸ்ட் சைடா எங்களை கூட்டிட்டு போனாரு. பட் அந்த இடத்துல எங்க அப்பா அம்மா 2 பேரையும் நான் இழந்துட்டேன். தனியால வார் ஜோன்ல சர்வை பண்ண அந்த ஸ்கில் இப்போ எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் ஆண்ட்ரியோ பிரின்சஸ் இந்த கதையை கேட்டு கண்ணீர் வடிக்கிறாங்க. லீலண்டோட மேஜிக் கம்மியாகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு லூனா சொல்லவும் சோமா டிராப் மட்டும் இருந்தா டோக்காவோட பவரை இன்க்ரீஸ் பண்ணி ஈஸியா ஜெயித்தரலான்னு ஆண்ட்ரி சொல்றா. பிரின்சஸோட பாட்லி ஃப்ளூயிடே சோமா டிராப்ஸ் மாதிரி தான் ஒர்க் ஆகும் அப்படின்னு ஐசக் சொல்லவும் எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. 10 வருஷமா அவ ஸ்ட்ரெஸ் அடக்கிய வச்சு அவ அழாம இருந்ததுல அவளோட மானா எல்லாம் ஓவர் ஃப்ளோ ஆகும். ஸோ யூரின் அவளோட கண்ணீர் வேர்வனு அவளோட பாடி ஃப்ளூயிட்ஸ்ல இருந்து வெளியே வர எல்லாத்துலயும் மானா கண்டிப்பா கலந்துருக்கும் அப்படின்னு ஐசக் சொல்றான். அது நம்ம ஷாக் ஆகுறா. இப்பவே சீக்கிரம் அழுப்பா நம்ம ஹீரோ சொல்லவும் 10 வருஷமா என் கண்ணில் கண்ணீரே வரல, இப்ப மட்டும் எப்படி அழுவேன் அப்படின்னு கேட்கறா. அப்ப வர ஆப்ஷன் இல்ல, பேசாம யூரினியாச்சும் கொடுக்க வேண்டியதான், வேற என்ன இந்த சிச்சுவேஷன்ல பண்ண சொல்றான் நம்ம ஹீரோ கேட்கறான். வெயிட் பண்ணிட்டே இருக்க முடியாது, டோக்கா சொல்ற ஐடியாவோ கரெக்ட் தான் ஐசக் சொல்றான். ஸோ யூரினியே குடிக்கலாம் நம்ம ஹீரோ முடிவு பண்றான். கண்ட மூடுறா அப்படின்னு சொல்லி யோனா வந்து நம்ம ஹீரோ மூஞ்சிலேயே குத்துறா. அந்த பிரின்சஸ் ரொம்ப தாங்கிட்டு இருக்கா. சிச்சுவேஷன் இப்ப ரொம்பவே கிரிட்டிக்கல் ஆயிடுச்சு. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. அந்த டாக்டர் லீலன் வந்துட்டு உண்மையான நெக்ரோமான்சர் கிடையாது. அவன் ஒரு கிறிஸ்டலை வச்சுதான் நெக்ரோமான்சியை பயன்படுத்தி மற்ற ஸ்கெலிட்டன்ஸ் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான். உண்மையான நெக்ரோமான்சர்ஸ் கிட்ட மேஜிக் பவர் ரொம்பவே அதிகமா இருக்கும். பட் இந்த லீலன் கிட்ட மேஜிக் அதிகமா இல்லங்கிறதுக்காக அவன் நிறைய சோமா டிராப்ஸை குடிச்சிருக்கான். சோமா டிராப்ஸோட எஃபெக்ட் போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவங்க எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.